வரலாற்றில் இன்றைய தான் இது முதலாவது நாள் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கொண்டாடுவது மகிழ்ச்சி வருகை வந்து இப்படி விழாவையும் கொண்டாடி கொழும்புக்கு வருவதென்றால் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். தரவரும் ஆனந்த மலகே அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும், கச்சேரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொழும்பில் இருக்கக்கூடிய இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு நாள் சேவையில் இந்த பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. குடியுறவு திணைக்களம் இங்கே அந்த இடத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். என்ன விஷயம் பண்ணால் இன்றைய நாளில் பொங்கல் திருவிழா, அதாவது பொங்கல் 15ஆம் தேதி முடிஞ்சிட்டு இப்போ என்ன பொங்கல் தம்பின்னு கேட்கலாம். ஆனால் இந்த திணைக்களங்களில் அவர்களுக்குரிய அந்த நாள்களை ஒதுக்கித்தான் அந்த பொங்கல் நிகழ்வுகள் செய்வார்கள். அப்படியாக இன்றைய நாளில் இவர்களுடைய ஒரு சிறப்பான பொங்கல் நிகழ்வு வரலாற்றில் இன்றைய தான் இது முதலாவது நாள் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் குடியகழ்வு திணைக்களம் இன்றைய வருடம்தான் முதலாவதாக இந்த பொங்கல் நிலைமை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு சிறப்பாக தமிழர் கலை கலாச்சார அம்சங்களை உள்ளடக்கியதாக பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த பொங்கல் நிகழ்வு இருக்குது. தொடர்ந்து இந்த நாளில் இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். குடியகழ்வு திணைக்களம் வாழக்குழியெல்லாம் கட்டி அங்கே பார்க்கலாம். நீங்கள் மங்களகரமாக இந்த இடம் காட்சி இருக்குது. பிராந்திய அலுவலகம் யாழ்ப்பாணம் குடியளவு திணைக்களம் இங்கே வந்திருப்பீங்க. உண்மையாகவே இப்போ ஒரு நாள் சேவையில் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு இலகுவான சேவையை வழங்கி கொண்டிருக்குது. மிக நல்ல ஒரு விஷயம். கொழும்புக்கு போக வேண்டியிருந்தார்கள் இப்போ எல்லாம் இங்கேயே எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது. அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வு ஆரம்பமாகி தற்பொழுது இன்னியம் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்னியம் அந்த இன்னிய நடனத்துடன் கூடியதாக பெண்கள் முன்னாலே செல்ல, பின்னாலே இங்கே பறை இசை முழங்க, நாதஸ்வர தமிழ் இசை முழங்க, இங்கே கோலாட்டம் எல்லாமே நடக்க சிறப்பாக இந்த ஒரு ஊர்வலமாக விருந்தினர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த குடிவரவு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் உட்பட பலர் அங்கே சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர்கள் எல்லாமே அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய நாள் நேற்று காலையில் இருந்தே பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு மழை துமி யாழ்ப்பாணத்தில் விழுந்தபடியே இருக்குது. குளிரான காலநிலை, அதோட இந்த மழையும் இடையிடையே போய்கொண்டிருக்கு. பெரிய அளவிலான மழை என்று இல்லாமல் சிறிய அளவிலான தூறலுடன் கூடிய ஒரு மழையை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இன்றைய காலை பொழுதிலும் அப்படி தான் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு தடங்களாக அமையுமோ என்று பார்த்தது. ஆனாலும் அது ஓரளவிற்கு அந்த மழையினுடைய அந்த தாக்கத்தை பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஆளாத்தி எல்லாம் எடுத்து தமிழர் பாரம்பரியத்துடன் இன்று இடம்பெறக்கூடிய இந்த தமிழர்களுடைய திருநாளாம் திருநாளினுடைய தைப்பொங்கல் விழா தான் இன்றைய நாள் இங்கே சிறப்பாக இடம்பெறுகிறது. மற்ற இன்னும் பல விஷயங்கள் இங்கே சிறப்பாக இருக்குது. உண்மையாகவே தமிழ்நாதஸ்வர கச்சேரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது இங்கே விருந்தினர்கள் அழைத்து வர கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி.
மிக அழகாக இங்கே கோலங்கள் எல்லாமே போடப்பட்டு ஒரு மண் பானையில் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. மிகச்சிறப்பாக எங்களுடைய இந்த கலை கலாச்சாரங்களை மற்றவர்களுக்கும் எடுத்து எம்மும் வகையில் இந்த இடத்துல நிறைந்த சிங்கள மக்கள் சிங்கள அதிகாரிகள் இந்த இடத்துல வந்திருக்கார்கள். அவர்களுக்கு வந்து பலர் வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு செல்லும் மூலமாகவும் இந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே மங்கள விளக்கேற்ற நிகழ்வு இடம்பெறுது. அதனைத் தொடர்ந்து இங்கே பொங்கல் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொங்கல் பொங்கக்கூடிய அந்த காட்சி பன்னெடும் காலமாக மூத்த கலைஞர்களுடைய நாதஸ்வர தமிழ் இசைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் வித்தியாசமாக இந்த சின்ன சிறு மழலை சிறார்களுடைய கரங்களால் மீட்டப்பட இருக்கின்ற தமிழ் மற்றும் நாதஸ்வர இசை சங்கமத்தோடு நாங்கள் சற்று நேரம் அனைவரும் லயித்து மகிழ்வோம். இந்த இடத்துல எங்களுடைய இளம் நாதஸ்வர வித்துவான்களுடைய ஒரு நாதஸ்வர இசை கச்சேரி இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. உண்மையாகவே இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களுடைய அந்த திறமையை பார்த்து மெய் செலுத்ததை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு சின்ன வயசில் இப்படி வாசிக்கிறார்கள், இவ்வளோ திறமை இருக்குதா என்பதை வந்து அவர்கள் வந்து இது முடிந்ததன் பின்னர் அவர்களாகவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதே சமயம் ஈழத்தின் புகழ்பூத்த நாதஸ்வர வித்துவான் ஈழநல்லூர் பாலமுருகன் அண்ணா மற்றும் செந்தில்குமரன் அண்ணா அவர்களுடைய புதல்வர்கள் அதோடு அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து மிகச்சிறப்பான ஒரு கச்சேரியை வந்து வழங்கியிருந்தார்கள். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த நிகழ்வுக்கு வந்து மேலும் சிறப்பு சேர்த்ததாக அவர்களுடைய இந்த நிகழ்வு அமைந்திருந்தது.
கண்களுக்கு பெருந்தளித்தது இந்த யாழ் மண்ணில் புகழ் கூர்த்த பாலமுருகன் மற்றும் செந்தில் குமரன் ஆகியோருடைய புதல்வர்களுடைய தமிழ் நாதஸ்வர சங்கமத்தோடு நீங்கள் இணைந்து மகிழ்ந்திருந்தீர்கள். எனவே அந்த இசை விருதை வழங்கிய அந்த கலைஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு எங்கள் அனைவரதும் ஏகோபித்த கரகோஷத்தை தெரிவித்து நாங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இவர்களை இந்த நேரத்திலே கௌரவித்து பொன்னாடை போட்டி மகிழ்ச்சி இருக்கின்றோம். திறமையான அவர்களுடைய அந்த வாசிப்பிற்கு மேடையிலே அவர்களுக்குரிய அங்கீகாரம் அவர்களுக்குரிய கௌரவிப்பு அந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. வந்திருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி அந்த கௌரவிப்பை வந்து வழங்கியிருந்தார். විවිධ සංස්කෘතියන් තුළ ජීවත් වන බහුවිධ සංස්කෘතියක් බහු ආගමික පළ කර සිටිනවා. ඒ වගේම තමයි ඊට මනා සහායක් ලබා දෙන හොඳ அதனைத் தொடர்ந்து சிறப்பான ஒரு வரவேற்பு நடனம் இங்கே அரங்கேறியிருந்ததை பார்க்கக்கூடியமாக இருந்தது. வேறு மதத்தவர்கள் இனத்தவர்களுக்கு வந்து எங்களுடைய கலை கலாச்சாரங்களை காட்சிப்படுத்த வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு புதினம் பார்ப்பது போல இருக்கும். மலைமையாகவே பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டி வேறு வேறு விஷயங்களை வெவ்வேறு கலை கலாச்சாரங்களை பார்க்கும் பொழுது அதில் வந்து அவர்களுக்குரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கும். நாங்களும் அப்படி தான் தென்பகுதிக்கு சிங்கள பக்கங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அப்படியாக இந்த நாளில் இங்கே அதிகளவான சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்திருக்கும். அதே சமயம் அதனைத் தொடர்ந்து இங்கே விசேஷமாக இந்த பொங்கல் பூஜை வழிபாடுகள் எங்களுடைய மயூரகிரி குருக்கள் அவர்கள் நடாத்தி இருந்தார். அவருடைய தலைமையில் இந்த பூஜைகள் வந்து இங்கே இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம். மத்திய சமூகத்தினர்கள் சார்ந்து செல்ல வேண்டிய இதை இருக்கின்றது. அந்த வகையிலே உணவுத்துறைக்கு பெரும் துணை புரிகின்ற महद्युतिहराय धीमहि तन्नः सूर्यः प्रचोदयात् அருணனிந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ நயன கடிமலர் மலரம கண்ணனம் கண்ணாம் திரள் நிறை அறுபத முரல்வன இவையோ திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலகே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே சிவசூரியநாராயண மூர்த்தயே நமோ நமः குசா பிரஜ்ஞா சமேத छाया संज्ञा समेत अश्वारूढ़ाय प्रत्यक्षमूर्धये शिवसूर्यमूर्धये नमो नमः मंगलवच्चारार्धिः ज्योतिः संदर्शयामि अमृतोपस्मरणमजपठं निवेदयामि शिवसूर्यप्रभवे नमो नमः सर्वमङ्गलोपचारपूजां समर्पयामि शिवसूर्यनारायणस्य राहवे खेतवे नमः தங்களுடைய சவுத் ஏசியா கண்ட்ரிஸ் எல்லா இடமும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதை மகர சங்கராந்தி அல்லது உத்தராயணத்தினுடைய ஆரம்பம் என்று கொண்டாடுகிறோம்.
உத்தராயணத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது சூரியன் எங்களுடைய பார்வைக்கு வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய காலம் என்று பார்க்கிற போது எங்களுடைய பிரத்யட்ச ரூபமாக இருக்கக்கூடிய சூரியன் வடதிசை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தொடங்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் இந்த தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இதை மகர சங்கராந்தி மகர சங்கிரமம் என்று கொண்டாடுகிறோம். இதிலே இப்படி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவது மகிழ்ச்சி தருகிறது. இங்கே அங்கே கொழும்புக்கு வருவதென்றால் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். பல நாட்களை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். தங்களுடைய தொழிலை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கொழும்பிலே வந்திருந்து தங்கி இருந்து அங்கே பணத்தையும் செலவழித்து அங்கே தங்குமிடம் உணவு முதலாவதற்கெல்லாம் பணம் செலவழித்து அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டிய சூழல் மாறி இப்போது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கே வருகை தந்து இப்படி விழாவையும் கொண்டாடி தொடர்ந்து மக்கள் சேவையும் செய்வது பெருமைக்குரியது. எல்லோருக்கும் அந்த சூரிய பகவானுடைய கிருபையாலே அந்த அந்த போதும் பிரத்யட்சமூர்த்தியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய கிருபையாலே ஆரோக்கியம் திடகாத்திரம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். செல்ல கல்காமம் தொடர்பான ஒரு அற்புதமான ஒரு சகோதரனுடைய பாடல், அந்த பாடலுக்கான நடனம் இங்கே அரங்கிலே ஆட்சி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆரோபணா அரங்க கல்லூரி கலைஞர்களுடைய அந்த ஆட்சிகை இப்பொழுது உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. අපි ඔබව මේ ළඟට යාපනයේ කතරගම ගෙනියන්නට හදන්නේ. අපි කට්ටියත් එක්ක එකතු වෙලා මේ නැටුමත් එක්කම යමු සෙල්ල කතරගම. ඔබත් එන්න අපි එකතු වෙලා යමු සෙල්ල කතරගම.
சிறந்த முறையிலே அந்த சகோதரமணி பாடலுக்கான நாட்டியத்தை வழங்கிய ஆரோகணா அரங்க கல்லூரி கலைஞர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இலங்கை குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் நாயகமாக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் சிறந்த முறையிலே வழிபடுத்திக் கொண்டு இந்த நிறுவனத்துடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியிலே வெற்றிகரமாக சென்றடைவதற்கு தன்னுடைய பெரும் பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஒரு அருமையான சிங்கள பாடலுக்குரிய நடனத்தை தமிழ் எங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆடியிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியாக கலை கலாச்சாரங்களுடான நிகழ்வுகளோடு அங்கே ஆடப்பட்ட அந்த பாடல் கூட ஒரு முருகனுடைய சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல், செல்ல கதிர்காம முருகனுடன் தொடரக்கூடிய ஒரு பாடல். அதை தாண்டி இங்கே ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், தலைமை உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய திறமையை வழிபாட்டுமாக அவரும் ஒரு பாடலை வந்து இங்கே பாடியிருந்தது. இந்த மேடையில் ஏறி ஒரு பாடலை பாடியிருந்தார் சிறப்பாக. அப்படியாக இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்றிருந்தது. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பொருளாகுழல் கொடுக்க போகிறீர்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.